வணக்கம் நேயர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணங்கள் சிறுகதை. எழுதியவர் ஆர் பரிமளா ராஜேந்திரன். கதைக்குள்ள போலாமா? ஹெட் கிளார்க் சுந்தரத்தின் டேபிள் மீது ஃபைலை பொத்தென்று வைத்தான் அட்டெண்டர். சார், சாயந்தரம் டெஸ்பாட்சுக்கு அனுப்பணுமா? மேனேஜர் சொல்ல சொன்னாரு. தன் கடமை முடிந்தது என்று அவன் வெளியேற சுந்தரத்திற்கு ஆயாசமாக இருந்தது. இன்னும் 2 மாதத்தில் ஓய்வு பெறப்போகிறார். பிறகு வருமானமும் குறைந்துவிடும். ஆனால் வீட்டில் அதே செலவுதான் காத்து கொண்டிருக்கிறது. மகன் இன்ஜினியரிங் கடைசி வருஷம். கல்யாணத்துக்கு காத்து நிற்கும் மகள். 3 வருடமாக வரன் தேடுகிறார். எதுவும் முடிவுக்கு வந்தபாடில்லை. ஆனால் வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் பெறப்போகிறது. பார்டர் லைனில் பாஸ் ஆகி இருக்கும் மகனுக்கு எப்படி வேலை கிடைக்கப் போகிறது? இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமோ தெரியவில்லை. செவ்வாய் தோஷம், அது இது என்று ஏதாவது காரணம் காட்டி மகளுக்கு வரும் வரனெல்லாம் தட்டி கொண்டு போகிறது. இதில் ஒரே ஆறுதல், மனைவி சாரதா தான். எதுக்குங்க எல்லாத்துக்கும் இப்படி கவலைப்படுறீங்க? கடவுளை நம்புவோம், நிச்சயம் எல்லாத்துக்கும் வழி பிறக்கும். 29 வயதில் திருமணம், தாமதமாக பிறந்த குழந்தைகள், ஓய்வு பெறும் வயதிலும் பொறுப்புகள் குறையவில்லை. வீட்டினுள் நுழைந்தார். வீடே நிசப்தமாக இருந்தது. சாரதா எங்கே? பின்புறம் இருக்கிறாளா? சாரதா, சாரதா! அவரின் அழைப்புக்கு மகள் நர்மதா தான் அடுப்படியில் இருந்து வெளிப்பட்டாள். அப்பா, அம்மா மாரியம்மன் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. அப்படியா? சரிம்மா, எனக்கு சூடா ஒரு டம்ளர் காப்பி கலந்துட்டு வாமா. சரிப்பா. உள்ளே செல்லும் மகளை பார்த்தார். துடைத்து வைத்த குத்துவிளக்கு மாதிரி அழகாக இருக்கிறாள். வயது ஏறிக்கொண்டே போகிறது. கல்யாணத்திற்கு சாரதா தன் சாமர்த்தியத்தால் நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் சேர்த்து விட்டாள். மாப்பிள்ளை தான் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை. அவரிடமிருந்து பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. காப்பி டம்ளரை அப்பாவிடம் கொடுத்த நர்மதா சுவாமி அலமாரியை திறந்து விளக்கேற்றினாள். அருண் இன்னும் வரலையாம்மா? ஆமாப்பா, காலேஜில் ஏதோ செமினார் இருக்குன்னு சொல்லிட்டு போனான். வர லேட்டான்னு அம்மா கிட்ட காலையிலேயே சொன்னான். இப்ப இருக்கிற காம்படிஷன் இவன் வைத்திருக்கும் மார்க்கு எம்மாத்திரம். புற்றீசல் போல் இன்ஜினியரிங் கல்லூரிகள், தடுக்கி விழுந்தால் பிஇ படித்தவர்கள். வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. இவன் நல்ல இடத்தில் வேலை கிடைத்து உட்கார்ந்து இவன் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி இதெல்லாம் கடையேறப் போவது எந்த காலத்தில்? யோசிக்க யோசிக்க தலைவலி தான் வந்தது. வெளிகேட்டை திறந்து கொண்டு அருணுடன் பேசியபடி கையில் தேங்காய் பழ கூடையுடன் சாரதா வருவதை பார்த்தார். புன்னகை சிந்தும் முகம், சிறிதும் கவலைகளை வெளிக்காட்டி கொள்ளாதவள். என்னங்க, வந்துட்டீங்களா? கேட்டபடி மகளிடம் பேச்சை தொடர்ந்தாள். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதாருன்னு 65% வச்சிருக்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். எத்தனையோ வாய்ப்புக்கு காத்திருக்கு. கொஞ்சம் ஆர்வம் குறையாம உன் திறமையை வெளிப்படுத்துற தகுதியோட வேலை தேடினா நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும். இப்போ உனக்கு இருட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். ஆனா உன்னை சுத்தி எத்தனையோ கதவுகள் இருக்குப்பா. சலிக்காம ஒவ்வொன்றா தட்ட ஆரம்பிச்சா நிச்சயம் ஏதாவது ஒரு கதவு திறந்து உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த நம்பிக்கை உன் மனசுல இருக்கணும். என்ன புரியுதா? இப்போ உன் மனசு தெளிவாயிடுச்சு தானே? அம்மாவை பாசத்துடன் பார்த்தான் அருண். நீ சொன்னா எதுவும் சரியா இருக்குமா? சரி, இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு ஒன்று தயார்படுத்திக்க. போய் முகாலம் மீட்டு வா, சூடா காஃபி கலந்துட்டு வரேன் சொன்னவள் மகளிடம் திரும்பினாள். நர்மதா, இங்க வாம்மா. அர்ச்சனை தட்டில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றிலிட்டாள். இன்னைக்கு கோவில்ல ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணம் தாமதமானா நல்லது தானா. கல்யாணம் தட்டி போறதுக்கு நம்ம வருத்தப்படவே கூடாதான். கடவுள் ஏதோ நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்யறாருன்னு நம்ம நம்பணுமா. அவரை நம்பனா எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொன்னாங்க. அது உன்னை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு நான் நம்புறேன் நர்மதா. என் பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவளுக்கான ராஜகுமாரன் நிச்சயம் வருவான். உன் வாழ்க்கை சுபிட்சமா சந்தோஷமா இருக்க போகுது. பாரேன், கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரத்தான் போகுது. முகம் குங்குமமாக சிவக்க கல்யாண கனவுகளுடன் அம்மாவை முகமலர பார்த்தாள் நர்மதா. என்னங்க, காப்பி குடிச்சாச்சா? கோவில்ல கூட்டம், அதுதான் லேட் ஆயிடுச்சு. வரும்போது அருண் வந்தான், அவங்கிட்ட பேசிட்டே வந்துட்டேன். புன்னகையுடன் தன்னை பார்க்கும் மனைவியை பார்த்தார் சுந்தரம். என்னங்க, புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க?
உங்களுக்கு என்ன, இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர் ஆக போறீங்க. இனி அறக்க பறக்க ஆஃபீஸு வீடுன்னு அலைய வேண்டாம். மகனும் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிடுவான். உங்க மகளுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி நல்லா வரணும் அமைஞ்சு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவீங்க. அப்புறம் என்ன, ஐயா பாடு ஜாலிதான். கோவில் குளம்னு பொண்டாட்டியை கூட்டிட்டு சுத்தலாம் இல்ல? என்ன நான் சொல்றது சரிதானே? தன்னை பார்த்து மனம் நிறைந்து முகமலர சிரிக்கும் சாரதாவை பார்த்தார். அவர் மனதில் இருந்த கவலை எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ள சாரதாவின் மலர்ச்சி அவரையும் தொற்றி கொண்டது. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எஜமானி அம்மா என்ன விரும்புறாங்களோ அதை செய்துக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு மூலையில நிம்மதியா இருந்துட்டு போறேன். நல்ல எண்ணங்கள் தானே வாழ்க்கையை சுவாரஸ்யமாக நகர்த்தி கொண்டு போகிறது என்பதை மனைவியின் மூலம் உணர்ந்தவராக வாய்விட்டு சிரித்தார். இத்துடன் எண்ணங்கள் கதை முற்றம். மீண்டும் நாளை சந்திப்போம்.